திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. நாயகி அம்மா, அக்கா, அண்ணி, பாட்டி என எந்த கதாபாத்திரத்தில் நடித்தாலும் அதில் கச்சிதமாக பொருந்துகிறவர் லக்ஷ்மி. அதிலும் அம்மா வயதில் இருக்கும்போது இளமை நாயகியாகவும், இளமையாக இருக்கும்போது அம்மாவாகவும் நடித்து சாதித்தவர். குமாரி ருக்மணி என்ற நடிகைக்கும் ஏரக்குடிப்பட்டி வரதராவ் என்ற இயக்குனருக்கும் பிறந்தவர் லக்ஷ்மி. திரை பின்னணியிலிருந்து வந்தவர் என்பதால் சினிமாவில் நுழைவது அவருக்கு எளிதாக இருந்தது. 9 வயதிலேயே 1961ஆம் ஆண்டு இயக்குனர் TR ராமண்ணா இயக்கிய ஸ்ரீவள்ளி திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக லக்ஷ்மி நடித்தார். குழந்தை நட்சத்திரமாக நடித்தவரை எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஹீரோயினாக நடிக்க தொடங்கும் போதுதான் பிரச்சனை. அம்மாவை போல அழகாக இல்லை என்றார்கள், நடிக்க தெரியவில்லை என்றார்கள், ஹோட்டலில் கிளப் டான்ஸ் ஆட போகலாம் என்றார்கள். ஆனால் இந்த விமர்சனங்கள் தான் லக்ஷ்மியை மிகப்பெரிய நடிகை ஆக்கியது. இல்லாவிட்டால் அவர் பெற்றோரின் ஆசைக்காக ஒரு சில படங்களில் நடித்துவிட்டு போலீஸ் அதிகாரி ஆவதுதான் அவரது நோக்கமாக இருந்தது. ஆனால் அவர் குறித்த விமர்சனங்கள் அவரை 3 தேசிய விருதுகள், 3 நந்தி விருது மற்றும் பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரர் ஆக்கியது. 300 படங்களுக்கு மேல் நடித்தும் 70 வயதை தாண்டியும் இன்னும் நடித்துக் கொண்டிருக்கிறார். சொந்த வாழ்க்கையிலும் லக்ஷ்மி துணிச்சலானவர். 17 வயதில் பெற்றவர்களால் திருமணம் செய்து வைக்கப்பட்டவர். தனது முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்ததால் அவரிடமிருந்து விலகினார். பின்னர் ஒரு காதல் அவருக்கு வந்தது. அவர் தன்னை ஒரு நடிகையாக மட்டும் பார்த்ததால் அவரையும் தூக்கி எறிந்தார். தன்னை மனதார நேசித்த ஒரு சாதாரண நடிகரை மணந்து கொண்டார். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.